வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்றைக்கி வீடியோவில் காடை ஃப்ரை வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். கடைகளில் மசாலா பவுடர் வாங்காமல் வீட்டில் இருக்க பவுடரை வச்சு ஹெல்த்தியாக உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா வந்து கொஞ்சம் கூட பிரியாமல் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் 5 காடை எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும். இதுக்கு கரெக்டான அளவுகளோடு உங்களுக்கு நான் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். நீங்கள் காஷ்மீரி சில்லி இருந்துச்சுன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாம். கலர் வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பெரிய ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சோம்பு வந்து நல்லா இடித்து சேர்த்துக்கலாம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. லெமன் ஜூஸ் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு எலுமிச்சம்பழம் இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுகளோட கரெக்டாக பண்ணுங்கள். கரெக்டாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி இல்லாமல் இந்த பதத்துக்கு நம்ம பிணைஞ்சிக்கலாம். நீங்கள் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இன்னும் 2 பொருள் நம்ம சேர்க்க வேண்டியது இருக்குது. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ உப்பு கொஞ்சம் பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ கழுவி வச்சு அந்த காடையை இதோடையே சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லா காடையிலையும் மசாலா வந்து இந்த மாதிரி ஒட்டுறாப்பில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்குது, பார்த்தாலே தெரியும். இப்போ கடாயில் வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சூடான ஆயிலில் தான் நம்ம போட்டு பொரிக்க போகிறோம். இப்போ ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு மசாலா வந்து கொஞ்சம் கூட பிரியாமல் கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், இப்போ திருப்பி போட்டுடலாம். நல்லா கலர் வந்து நல்லா மாறி வரும். அப்போ நம்ம எடுத்துடலாம். கொஞ்சமாக நீங்கள் காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். சூப்பரான காடை ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. மீதம் இருக்க காடையும் இதிலேயே நம்ம போட்டு பொரிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயில் கொஞ்சம் கூட மசாலாவே இல்லை, பார்த்திங்களா? மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு நீங்கள் நல்லா குக் பண்ணிக்கலாம். சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ஹெல்த்தியான காடை ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாஃப்டாகவும் மொறுமொறுப்பு சுவையாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் வேறு வீடியோ சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.